சாட்பாட் எனப்படும் தானியக்க உரையாடல் வசதி மனிதர்களைப் போலவே உரையாடக்கூடிய செயற்கை நுண்ணறிவு கருவி. தமிழ் மொழியில் கேள்விகளுக்கு பதில் தரவும் தகவலை வழங்கவும் மேலும் பல வேலைகளை தானியக்க முறையில் செய்யவும் நிபுணர்கள் முனைந்து வருகின்றனர். வணிகம், கல்வி போன்ற தனிப்பட்ட பயன்பாட்டில் தானியக்க உரையாடல் வசதி முறை தொடர்பை எளிதாக்கி நேரத்தையும் முயற்சியையும் மிச்சப்படுத்துகிறது. AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு முறை மொழி ஒரு தடையாக இல்லாமல் பார்த்துக்கொள்ளும். நீங்கள் அது சாட்பாட் கிட்ட போய் நீங்கள் தமிழில் பேசலாம், ஆங்கிலத்திலும் பேசலாம். மொழியில் உள்ள டயலாக்ஸாக இருக்கட்டும், இல்லை அதோடைய கொலோக்கியல் அந்த இருக்கட்டும், எல்லாத்தையும் புரிஞ்சிக்கக்கூடிய வசதி இந்த ஜெனரேட்டிவ் AI சாட்பாட்டில் வந்திருக்குது. அதை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது எந்த மாதிரி மொழி பேசினாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அதே மொழியில் பதில் அளிக்கக்கூடிய வசதி அதில் இருக்குது. மற்றொரு செயற்கை நுண்ணறிவு தளமான ChatGPTயிலும் இது சாத்தியம். ChatGPTயில் நீங்கள் ஆங்கிலத்தில் பேசிகிட்டு இருக்கும் போது நீங்கள் அது தமிழில் எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எக்ஸ்பிளைன் உங்களுக்கு தமிழில் பண்ணும். செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துபவர் யார் என்றும் அறிந்து கொள்ளும் திறன் வாய்ந்தது. ஸோ அதுக்கான செட்ஸ் அது கேன் அண்டர்ஸ்டாண்ட். அது கான்டெக்ஸ்ட் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. இந்த கான்டெக்ஸ்ட் அல்காரிதம் வச்சு அவங்களோட எதிர்த்தரப்புகள் உள்ளவங்க முதியவர்களா இல்லை எப்படி எஜுகேஷன் என்ன மாதிரி எல்லாத்தையுமே அது பேஸ் பண்ணி அது ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். எதிர்காலத்தில் தட்டச்சின் தேவை முழுதாகவே குறைந்து உரையாடல் மூலம் செயற்கை நுண்ணறிவுடன் தொடர்பு கொள்ளலாம். இப்போது வாட்ஸ்அப்பில் நான் ரொம்ப கேஷுவலாக பேசுகிற மாதிரி நீங்கள் அது ஒரு மனைவி அவங்க கணவர்கிட்ட சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு நண்பர்கிட்ட சொல்கிறதா இருக்கட்டும், வரும்போது 1/2 கிலோ தக்காளி 3 கிலோ பீன்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்றத அதை உள்வாங்கி அதை மொழிபெயர்த்து அதிலிருந்து வரக்கூடிய என்னென்ன பொருட்கள் அதோடைய என்ன குவான்டிட்டின்றதை எடுத்து அதை பேக்கெண்டில் போய் அது ஒரு ERP சிஸ்டமாக இருக்கட்டும், எந்த ஒரு சிஸ்டமாக இருந்தாலும் அந்த இதில் ஒரு பில்லை ஜென்ரேட் பண்ணி கொண்டாந்து அவங்ககிட்ட கொடுத்து காசை வாங்கி இந்த முழு சைக்கிளையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த AI சாட்பாட்ஸ் செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கு. சிங்கப்பூரில் செயற்கை நுண்ணறிவு தொடர்ந்து மேம்பாடு கண்டு வருகிறது. வருங்காலத்தில் பல முன்னோடி திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என நம்பப்படுகிறது.